தமிழ்நாட்டு மகளிர் பாதுகாப்பிற்கென முன்னின்று களமிறங்க வருகிறது நம் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ரோந்து வாகனம். இப்போ ஒரு டீ கடையில ஒரு பஜ்ஜி போடுற ஆள் இருப்பான். அந்த ஆளுக்கு நம்ம என்ன பண்றோம், டக்குனு ஒரு ட்ரெஸ் போட்டு விட்டு தலையில ஒரு கேப் குக்கு மாதிரி வச்சு விட்டு, இனிமேல் நீ வந்து பஜ்ஜி போடுறவங்க கிடையாது, இனிமேல் நீ பஜ்ஜி மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அம்மா பெட்ரோல் பிங்க் பெட்ரோல் இப்ப சிங்கப்பெண் அதிரடிப்படை. முன்னின்று களமிறங்க வருகிறது நம் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ரோந்து வாகனம். இது அது இல்ல. ஏற்கனவே டியூட்டில இருக்கக்கூடிய போலீஸ வெறும் ஸ்டிக்கரை மாத்தி போலீஸ் வேனுக்கு வெறும் ஸ்டிக்கரை மாட்டி சிங்கப்பெண் திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம் சொல்லி இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. பாண்டி புல்லத்து பாண்டி அழுத்தமாடிங்க நல்லா தெரியுது. பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. சிங்கப்பெண் அதிரடிப்படைய விஜய் வந்து அறிமுகப்படுத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது அங்கேயே அதே ஸ்டேஜிலேயே மொத்தமா சந்திச்சு விட்டாங்க ரெண்டு பேர். அவங்க யார் அப்படின்னா, ஒன்னு கேமராமேனு, இன்னொன்னு லைவ்ல இந்த வீடியோஸ் எல்லாம் ஸ்விட்ச் பண்றவரு. பெண்கள் மீதான கொடுமையை வந்து நாம் சகிச்சுக்க முடியாது, அதுக்கு தக்க தண்டனை காவல்துறை வழங்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த கேமராமேன் யாரை நோக்கி கேமரா திருப்புறாரு அப்படின்னா, ஆர்கே நகரோட எம்எல்ஏவும் அமைச்சருமான மரிய வில்சன் மீது. அவங்களுக்கான தண்டனை. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. முதல் ஆட்சியை ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் அச்சமும் ஒரு தலைச்சார்பின்றி பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. நேர்மையானதை செய்வேன் என்று பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. கண்ணாடி சார் அது. அவங்களுக்கான தண்டனை. யோ கேமராமேனு மாசியானி. பெண் திட்டம் இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு முடிஞ்சிருக்கு. சாமானியர்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, ஆனால் போலீஸ்காரங்களுக்கு தெரியும். நம்ம மரியாதைக்குரிய எம்பி ஆர் ஆசா அவர்கள் கூட இதுல சொன்னாங்க, பத்திரிகையாளர் சந்திப்புல, இதுக்குன்னு பட்ஜெட் அலோகேஷன் இருக்கான்னு கேட்டாங்க. எந்த செயல் திட்டமும் இல்லாமல் நீங்க யாராவது போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சவங்க கேட்டு பாருங்க, ஒவ்வொரு போலீஸ் டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்முடைய கழக ஆட்சியிலே கடந்த ஆண்டு தரப்பட்ட பொலேரோ ஜீப்பை வாங்கி இதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கடந்த ஆண்டு தரப்பட்ட புதிய பொலேரோ ஜீப்பை வாங்கி பெயிண்ட் அடித்து ஸ்டிக்கர் ஒட்டி எந்தவித திட்ட அறிவித்தலும் இல்லாமல் காவல்துறையே குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய திட்டம் தான் சிங்கப்பெண் திட்டம் என்று இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லாம் தெரிஞ்சும் நாங்க தெரியாத மாதிரி நடிச்சுட்டே இருப்போமா? எங்களை முட்டாளாக்கிட்டோம் நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்க. என்ன பண்ண போறானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. ரொம்ப தூரம் போயிட்டேன், ஃபுல்லா முடிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும். மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒண்ணுல ட்ரெஸ் மட்டும் தான் மாத்திருக்கிறாரு, வேற எந்த சேஞ்சஸுமே இல்ல. ஏற்கனவே இருக்கிற காவலர்கள் தான், பெண் காவலர்கள் தான் இதுல இருக்காங்க. கூடுதலாக அதுல வந்து 2 எஸ்ஐக்கள் சேர்க்கப்பட்டு 18 கொஞ்சம் காவலர்களை மட்டும்தான் அதுல வந்து சேர்த்திருக்கிறாரு. சேர்த்துட்டு சிங்கப்பெண் அதிரடிப்படை. என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் முறை அறிமுகப்படுத்தப்படும். நான் உன் ஃப்ரெண்ட் தானே, அப்புறம் என்ன ஏமாத்துற? இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் முறை அறிமுகப்படுத்தப்படும். மர்க்கா சொல்லு. இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. நாட்டிலேயே முதல் முறையாக சென்னை பெருநகர காவல்துறையில் புதிதாக ட்ரோன் காவல் பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை அடையாறில் 3 கோடியே 6 லட்சம் மதிப்பில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ட்ரோன் காவல் பிரிவை
இந்தியாவிலேயே முன்னோடி திட்டமாக இந்த பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாக டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்தியாவிலே முதல்ல ட்ரோன் பேட்ரோல் அறிமுகப்படுத்துறது இந்த ஆட்சியில தான் சொல்றது தப்பு. சரியா சொல்ல போனா கடந்த டிஎம்கே ஆட்சியில ஜூன் 29, 2023 ஜிசிபி இந்தியாவிலே முதல் போலீஸ் ட்ரோன் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. இப்போ நீங்க கேட்கலாம், இந்தியாவிலே பெண்கள் பாதுகாப்புக்காக ட்ரோன் சர்வேலன்ஸ் கொண்டு வந்தது முதல்ல இந்த ஆட்சியில தான். ஆனா அதுதான் இல்ல. ஏப்ரல் 16, 2026 ஹைதராபாத்ல ஆர்பிஎஃப் அதிகாரிகளால உமன் சேஃப்டிக்காக சர்வேலன்ஸ் ட்ரோன் விங் பேட்ரோல் நேம்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. பெண்கள் பாதுகாப்ப டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. தென்காசி மாவட்ட தாவேக செயற்குழு உறுப்பினர் ராபின் என்பவர் கட்சியில் உள்ள பெண்களை தவறாக சித்தரித்து பேசுவதாகவும் மாவட்ட செயலாளர் ராஜபிரகாஷ் அவருக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் அக்கட்சியின் நிர்வாகி செல்வி என்பவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். எனக்கு நடந்த இந்த ஒரு சம்பவம் எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்க கூடாது. நாசமா போச்சு. மாப்பிளைக்கு விஷயம் தெரியாது போல் இருக்கு. டேய் ஜம்பலக்கடி பம்பா, இது தர்மமாடா ஜம்பலக்கடி பம்பா. இது எல்லாத்தோட பெரிய காமெடி என்னன்னா, அந்த ப்ளூ கலர் புது யூனிஃபார்ம் இருக்குல்ல, அதுக்கு வந்து 2300 ரூபா யூனிஃபார்ம் ஃபீஸ்னு சொல்லி அதை கூட இவங்க கிட்ட இருந்தே வாங்கியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்க இவங்க. நோ ப்ராப்ளம். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களாயா? பூரா புடிச்சு கொன்னுடும் பாரு. இதுதான் இந்த அரசியல்வாதிகளுடைய வெற்றி. தட்டி கேட்க வேண்டிய பொதுஜனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்ட ஆடுறாங்க. இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. பிஎஸ் வீரப்ப ஒரு படத்துல சரியா சொன்னார், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். டேய் உங்களெல்லாம் என்னடா சொல்றது? அரசு விழால தமிழ்தாய் வாழ்த்து பாட்டு முதல்ல பாடுங்க அப்படின்னா தமிழண்டா என்னாலும் சொல்லிட்டு விஜய் நடிச்ச பாட்டை போட்டு சிங்கப்பேர் சிறப்பு படையா அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. டேய் உனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலடா. ஐயோ தமிழ்நாடா சர்க்கஸ் கூடாராமான்னு எனக்கு தெரியல. அரசு விழால சினிமா பாடல் ஒழிக்கலாமாடா? என்னத்தையோ ஒரு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அது ஒரு சின்ன நகைச்சுவை, இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை. செய்திகள்லாம் கேட்கும் போது உண்மையிலேயே மனசு பதறுது, கண்ணு கலங்குது, அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கண்கள் இவ்வளவு லேட்டா கண்கள் கலங்க கூடாது சிஎம் சார். இவ்வளவு லேட்டாலாம் கண்கள் கலங்க கூடாது. அது வரைக்கும் அங்க அந்த உயிர் மிஞ்சாது முதல்ல. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. ஒரு கவர்மெண்டோட முதல் சக்சஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வளர்ச்சியிலையோ பொருளாதார வளர்ச்சியிலையோ மட்டுமே இல்ல, பெண்களும் குழந்தைகளும் மரியாதையா வாழ்றாங்களா? இதே ஈர வெங்காயத்தை தானே நாங்களும் சொன்னோம். அப்ப உங்களுக்கு காதுக்குள்ள என்ன பஞ்சா வச்சு அடைச்சு வச்சிருந்தீங்க. ஏற்கனவே இருந்த பெண் காவலர்களை யூனிஃபார்மை மாத்தி உட்கார வச்சுட்டீங்க. ரைட், ஒரு மாற்றம் யூனிஃபார்ம் மாற்றம். கஞ்சா விற்பனையில் வந்து தாவேகா நிர்வாகி கைது. பெண்களை வந்து சீண்டிய அந்த பிரச்சனையில தாவேகா நிர்வாகி கைது. கருவாய இவன் 10 பேரை பந்தாடி இருக்கான், 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான், நம்ம பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? வேற யார் மேல நீங்க நடவடிக்கை? எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பன் அதிரடிப்படை வந்து அநேகமா எங்கெல்லாம் வந்து தாவேகாக்காரர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நீங்க ரோந்து போனாலே பெண்களை பாதுகாத்துக்கலாம். இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க இருக்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, கம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. மேகதாதுல அணை கட்ட போறாங்கன்னு நான் ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கு ஒரு முட்டா பையன் கமெண்ட் பண்ணியிருக்கான், அணை கட்டுறதுல எவ்வளோ நல்லது தெரியுமா, நீ வந்து அணை கட்டுறதுனால தண்ணி நிறைய சேமிக்கலான்னு. அணை கட்டுறதுல எவ்வளோ நல்லது தெரியுமா, அணை கட்டுறதுனால தண்ணி நிறைய சேமிக்கலாம். லூசு பைய
பயலே, அணை கர்நாடகால கட்டுறானுங்கடா, நமக்கு தண்ணி விட மாட்டானுங்க. புதுசா கேட்க 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் பார்க்காதீங்க. சிஎம் விஜய் அண்ணா அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும். இன்னைக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் பெண்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சாலே நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். இப்ப நான் சொல்லி தந்த மேட்டர்லாம் சொல்லும்போது நீயும் கற்பனை பண்ணி ஒரு 7-8 பிட்ட சேர்த்து போட்டு விட்டுவான். நீ போடுற பிட்டு கடல்ல நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு பொருதணும். ஏன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க 27 வருஷமா ஒன்னா வாழ்ந்தாங்க சார். அவங்களோட மனைவி அவங்களுக்கு அவங்க வீட்டிலே இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு சார். அவங்க கோர்ட்டு கேஸுன்னு அலையிறாங்க. ஒரு பொண்ணு ஒன்று ஒரு பையன் ஒன்று வச்சுட்டு மிகுந்த மன உளைச்சல், ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க சார். அதோட இவருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கு அப்படின்னு வேற சொல்லிடுறாங்க. பாவிகளா, புரட்சிக்கவி பாரதி மாதிரி பொன்மொழி பேசி புறப்பட்டு வந்த என்ன புரட்டி புரட்டி எடுத்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். மக்கள் வேற அதிகாரத்தை இவங்க கையில கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சார். அதனால அவங்க ரொம்ப மன உளைச்சல்ல உள்ளாகி இருக்காங்க. அந்த மனைவி அவங்கள பார்த்து என்னன்னு கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க சார். உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. அட்லீஸ்ட் நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா கூட கண்ணாடியை பார்த்தாச்சும் வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோனாச்சும் சொல்லுங்க சார். வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசும்போது விஜய் என்ன சொல்றாரு, தனி மனித ஒழுக்கமும் முக்கியம் அப்படிங்கிறாரு. அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க மிஸ்டர் சிஎம் சார், இதெல்லாம் தனி மனித ஒழுக்கத்தை சார்ந்து வருது. இப்ப இந்த காவல்துறை கொண்டு வரதுனால எந்த ஒரு பிரச்சனை சட்டம் ஒழுங்கும் உடனே சரியாகிவிட போதில்ல, தனி மனித ஒழுக்கமும் தேவை அப்படிங்கிறீங்க. ரைட்டு, வரவேற்கிறோம். ஏன் இது அப்ப தெரியல சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி ரைட், இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு திட்டம் கொண்டு வரோம் அப்படின்னா அது புதியதாக இருக்கணும். ஏற்கனவே இருந்த திட்டத்துக்கு பெயர் மாத்துவது, தட் மீன்ஸ் ஸ்டாம்ப் போட்டுறது, ஸ்டிக்கர் ஒட்டுறது கிடையாது சிஎம் சார். ஒரு புது திட்டம் கொண்டு வரீங்கன்னா புதுசா ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும், புதிய காவலர்களை தேர்வு பண்ணணும், அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கணும், அவர்களுக்கு நவீன ஆயுதங்கள் கொடுத்துருக்கீங்களா? இந்த மாதிரியான பாலியல் தொந்தரவுகள் நடக்கிற இடத்துல இந்த காவலர்கள் போய் அங்க நடக்கிற இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு, அங்க ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டு அதை தடுப்பதற்கு அவர்களுக்கு ஆயுதம், பிரத்யேகமான பயிற்சி ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா? புதுதாக யாரையாவது ரெக்ரூட் பண்ணிருக்கீங்களா? இதற்கு அரசுல கூடுதலாக செலவு இவ்வளவு ரூபாய் ஆகும் அப்படின்னு ஒதுக்கப்பட்டிருக்கா? எதுவுமே இல்ல. ஏற்கனவே இருந்த பிங்க் பேட்ரோல்ல அப்படியே ஸ்டிக்கரை வச்சுட்டு சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு போட்டு வச்சுட்டு இந்த ஸ்டிக்கர் ஒட்டி அரசு நடத்துறத தயவு செய்து மாத்துங்க மிஸ்டர் விஜய் சார். அதுதான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறோம். எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச?